வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு லஞ்சுக்கு வெஜிடபிள் புலாவ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் பகோட்டா செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ காய்கறியெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இப்போ நறுக்கி எடுத்துக்கலாம். நான் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு 1, கேரட்டு, நூக்கல், பீன்ஸு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 5 எடுத்திருக்கேன். பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அரை எலுமிச்சம்பழம் அரை முடி வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூனு காரப்பொடி, 1 டீஸ்பூனு மல்லிப்பொடி, பிரிஞ்சி இலை, பட்டை 2, கிராம்பு, ஸ்டாரு, ஏலக்காய் 2, அரை டீஸ்பூன் சோம்பு இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். இது நல்லா கரையட்டும். இப்போது நெய்யும் எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். அது பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கலாம். இதுக்கு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி வதங்கட்டும். பிரியாணிக்கு தான் ரொம்ப செகக்க எடுக்கணும். இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வதக்கலாம். கேரட்டு, இதில் கேரட், நூக்கல், உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 டீஸ்பூன் காரப்பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தயிர் கூட விடலாம். ஆனால் இப்போ என்கிட்ட தயிர் இல்லை. நான் அதனால் எலுமிச்சம்பழம் மட்டும் விட்டுக்கலான் இருக்கேன். இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், இதோட கொஞ்சம் அரிசியை அப்படியே சேர்த்து வதக்கிட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு காய்கறிக்கு 3.5 கிளாஸ் தண்ணி விடலாம். ஏன்னா காய்கறிலாம் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் 3.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் கூடுதலாக உப்பை போட்டு சேர்த்துக்கலாம். உப்பை லெமனை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது வேகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். குக்கர் மூடி போட்டு 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் தண்ணி லைட்டாக இருக்கும் அதில். இப்போ இந்த சமயத்தில் நாம் நெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு இலை போட்டு தம் கட்டி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருந்தோம்னா இது நல்லா புலவு ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு நாம் அதுக்குள்ளே
காலிஃப்ளவர் பகோடாவை ரெடி பண்ணுவோம். ஏற்கனவே காலிஃப்ளவரை சுட தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூனு அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயை விட்டு இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணியை தெளித்து இதை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்குவோம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறுனா நல்லாயிருக்கும். இதை நல்லா பரட்டி வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே வெஜிடபிள் புலாவ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இலையை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா வெஜிடபிள் புலாவ் சூப்பராக இருக்குது. இது இப்போ கொஞ்சம் புதினா தழையை போட்டுக்கலாம். பாருங்கள், ரைஸு உதிரியாக அழகாக வந்திருக்கு. வெஜிடபிள் புலாவ் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாம் காலிஃப்ளவர் பகோடா போட்டுக்கலாம். வெஜிடபிள் புலாவுக்கு காலிஃப்ளவர் பகோடா சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரியே போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் இப்போ வச்சுக்கலாம். வெஜிடபிள் புலாவு, காலிஃப்ளவர் பகோடா, ரைத்தா சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.